வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி 2025 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஸோ அந்த கான்செப்ட்டில் ஒரு 15 கொஷின்ஸ் பக்கம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால கொஷின் வந்து இதை பேஸ் பண்ணி வரல. மேபி இந்த வருஷம் வரலாம், பட் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் வந்தால் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? பிகாஸ் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நேட்டோ வார்சா ஃபேக்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஏன் அந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வந்தது, அதனால் என்னென்னலாம் இம்பாக்ட் க்ரியேட் ஆச்சு. லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாலும் இதே ஆன்சர் தான், இந்த வருஷம் கேட்டாலும் இதே ஆன்சர் தான். பிகாஸ் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014 ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயுமே வந்து ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக phase 2 ஆஃப் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வந்து ரஷ்யா அனெக்சேஷன் ஆஃப் கிரீமியன் ஐலாண்ட். ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன்ஸ் வந்து ப்ரிவேல் ஆச்சு. பிகாஸ் எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேட்டோ எக்ஸ்பேன்ஷன். ஸோ உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவோட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறோம் தான் சொன்னாங்க, பண்ணல. ஸோ அதுக்குண்டான நேட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ லைக் நேட்டோ இஸ் விசஸ் வார்சா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்க்கும்போது ரஷ்யாவோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா உக்ரைனை சேரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கிரீமியா வந்து அனெக்ஸ் பண்ணாங்க 2014. ஸோ இதிலிருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுலேருந்து எல்லா பிரச்சனையும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூஎஸ்ஏ சாங்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ரஷ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ட்ரேட் ரூட்டை வந்து அது வரையும் போயிட்டு இருந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து ரஷ்யா எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து 10 வருஷம் நடந்துட்டு இருந்தது. இப்போ திரும்பவும் வந்து டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துப்போம். ஸோ அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். ஸோ ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வந்து டீப் ரூட்டட் இன் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன். ஸோ நேட்டோட எக்ஸ்பேன்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்டட் அலாங் வித் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் மீன்ஸ் ரீசெண்ட் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். ஸோ காசஸ் லீடிங் டு திஸ் கான்ஃப்ளிக்ட், அதாவது ரீசெண்டாக இருக்கக்கூடிய காசஸ் என்னென்னலாம் வந்து காசஸ் லீடிங் டு த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன். ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் சி. ஸோ பிளாக் சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிளாக் சி வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சி ஃபார் ரஷ்யா அண்ட் உக்ரைன். அண்ட் ஆல்சோ ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சீல தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட மேரிடைம் பவர், சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்னில் மேரிடைம் பவர், எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ சியை யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் லேண்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தியரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து கண்ட்ரோல் ஓவர் தீஸ் 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆன் பிளாக் சி. ஸோ பிளாக் சீஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். இப்போது அந்த உக்ரைன் வந்து நாட்டோட சேரும்போது நாட்டோட ஃபோர்ஸஸ் வந்து எங்கே வரும், பிளாக் சீல வரும். அப்போது என்ன ஆகும், ரஷ்யாவோட செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ அதுக்கடுத்து அனெக்சேஷன் ஆஃப் கிரீமியா 2014. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சீயோட டாமினன்ஸை காட்டுறதுக்காகவே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க 2014 கிரீமியா வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ ஏன்னா ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் பஃபர் ஜோனாக தான் வந்து உக்ரைன் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட சேரும்போது உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோவில் சேரும்போது செக்யூரிட்டி கன்சர்ன் யாருக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுக்கு வரும். அதுக்கடுத்து டான்பாஸ் செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவோட உக்ரைனுக்குள்ளேயே ப்ரோ ரஷ்யன் மூமெண்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுதான் வந்து டான்பாஸ் செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரஷ்யன் இன்சர்ஜென்ட்ஸ் இன் ஈஸ்டர்ன் உக்ரைன். ஸோ இது வந்து ரஷ்யா ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பனாகவே தெரியும். பிகாஸ் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான், மாஸ்கோட பேக்கிங்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்பாஸ் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் அப்படிங்கிற கண்ட்ரி இப்போது ப்ரோ ரஷ்யாவா இல்லை நாட்டோவா, இது ரெண்டுத்தில் வந்து தான் அவங்க நியூட்ரல் பாத் எடுக்கிறதுக்கு அவங்களும் ஸ்டெப் எடுக்கல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் சோவியத் டில்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் என்ன ஸ்ட்ரகிள் ஃபார் ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஸோ சோவியத் பிரேக் அப்புறம் அவங்க வந்து ரஷ்யாவோட சேர்றதா, ரஷ்யாவோட அலைனாக இருக்கிறதா, இல்லை நாட்டோவோட போகிறதா. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்.
ஸோ பிளாக் சி இம்பார்ட்டன்ஸ், அனெக்சேஷன் ஆஃப் கிரீமியா, டான்பாஸ் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட், நாட்டோட எக்ஸ்பான்ஷன் டென்ஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட். உக்ரைன் எஸ் அ பஃபர் ஸ்டேட். ஸோ உக்ரைன் எஸ் அ பஃபர் ஸ்டேட். ஸோ வெஸ்டர்ன் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இது வந்து எப்பயுமே பஃபர் அப்படிங்கிறது என்னது, அதாவது வெஸ்டர்ன் பவர்ஸ் ரஷ்யாவோட டைரெக்டாக கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ரஷ்யன் பவர்ஸ் வந்து வெஸ்டர்னோட டைரெக்டாக கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பேசேஜ். அதை தான் வந்து உக்ரைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வ்ஸ் அஸ் அ பஃபர் ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பவர்ஸ் வந்து உக்ரைனை வந்து பார்த்தோம்னா ஒரு பஃபர் ஸ்டேட்டாக யூஸ் பண்ணி அது மூலிமா அதை ஈஸியாக அனெக்ஸ் பண்ணிட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக டேரெக்டாகவே வந்து ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து யுஃபோர்மோடியா அப்ரைசர். ஸோ யுஃபோர்மைதன் அப்ரைசல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து உக்ரைனில் ஸ்டார்ட் ஆன ஒரு ப்ரொட்டஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அதாவது உக்ரைன் யூரோப்பியன் யூனியனோட சேர்றதுக்கு உண்டான ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுஃபோர்மோடியா அப்ரைசிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடந்த ப்ரொட்டஸ்ட்னால வந்து அது கால் ஆஃப் பண்ணப்பட்டது. ஸோ அகைன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. எதுக்காக, இவங்க வெஸ்டோட அலைன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. டியூ டு வாட், செக்யூரிட்டி கன்சர்ன். ஸோ யூரோப்பியன் யூனியன் கூட சேர்ந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக யூரோப்பியன் யூனியன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், தட் மீன்ஸ் யூஎஸ்ஏவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ வந்துடும். இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிறதுனால ஸோ ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உக்ரைனில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து குளோபல் இம்பேக்ட். ஸோ இப்போது காசஸ் ஃபார் லீடிங் டு த கான்ஃப்ளிக்ட் என்னெல்லாம் காசஸ், பிளாக் சி, அனெக்சேஷன் ஆஃப் கிரீமியா, டான்பாஸ் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட், நாட்டோ ஸ்ட்ரகிள் ஃபார் ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட், உக்ரைன் அஸ் அ பஃபர் ஸ்டேட், யூரோமெய்தின் அப்ரைசல். ஸோ மீன்ஸ் யூரோமெய்தின் அப்ரைசல். அதுக்கடுத்து என்னெல்லாம் இம்பேக்ட். ஸோ ஆக்சுவலாக மின்ஸ்க் 1, மின்ஸ்க் 2. ஸோ மின்ஸ்க் 1, மின்ஸ்க் 2 அப்படிங்கிற 2 அக்ரிமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யன் உக்ரைன் கான்ஃப்ளிக்டை வந்து பீஸ் டாக்ஸ் மூலமா எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான். இட்ஸ் லைக் சீஸ்ஃபயர் மீன்ஸ் ஏன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே சீஸ்ஃபயர் கொண்டு வரணும். ஸோ அதான் மின்ஸ்க் 1 வந்து 2014, மின்ஸ்க் 2 வந்து 2015. ஸோ ஆக்சுவலாக மின்ஸ்க் 2 வாஸ் புரோக்கர்டு பை ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. ஸோ மின்ஸ்க் 2 வாஸ் புரோக்கர்டு பை ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. ஸோ ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஓகேங்களா, மின்ஸ்க் 2. ஓகே. ஸோ அதுக்கடுத்து இதனால் ரஷ்யன் உக்ரைன் இஷ்யூனால என்னெல்லாம் குளோபல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ஹியூமனிடேரியன் டோல். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மைக்ரன்ஸ். ஸோ பாதிக்கப்பட்டது எல்லாமே மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ். ஸோ ரஷ்யன் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வரும்போது 2 பேருமே அட்டாக் பண்ணுறதுனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து சிவிலியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெஃப்யூஜி கிரைசிஸ் வந்து எப்பயுமே ஒரு 2 கண்ட்ரிக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா ரெஃப்யூஜி கிரைசிஸ் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரைசிஸ். ஸோ இதனால் என்ன ஆகும், மைக்ரேட் ஆவாங்க. இதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னால அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படும், லைவ்லிஹுட் வந்து பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் குளோபல் எக்கனாமிக் ஷாக் வேவ். ஸோ ஆக்சுவலாக வந்து உக்ரைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளாக் சி கிரெயின் டீலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மீன்ஸ் அதை வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக மீன்ஸ் இந்த ரஷ்யன் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வரும்போது இருந்தே பிளாக் சி கிரெயின் டீல். ஸோ என்னதான் எவ்வளோ கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் அந்த பிளாக் சி உக்ரைன்லேருந்து பிளாக் சி வழியாக வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்து வீட் சப்ளை. ஏன்னா வீட் பவுல் ஆஃப் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன். ஸோ அதனால் இந்த பிளாக் சி கிரெயின் டீல் வந்து அதை பற்றி தான் மீன்ஸ் இந்த மாதிரி எந்த விதமான டென்ஷன்ஸ் இருந்தாலும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்து உக்ரைன் வந்து என்ன பண்ணணும், வீட் சப்ளை பண்ணணுங்கிறது தான் கிரெயின் டீல், பிளாக் சி கிரெயின் டீல். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் எக்கனாமிக் ஷாக் வேவ் வந்து பார்த்தோம்னா கிரெயின், ஆயில், கேஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே ட்ரிகர் பண்ணுச்சு. பட் அதான் எஸ்பெஷலி ஃபுட் அண்ட் எனர்ஜி. ஸோ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி எக்ஸ்போர்ட் ட்ரிவன் கண்ட்ரி. ஸோ அப்போது இப்போ டென்ஷன்ஸ் ப்ரிவைல் ஆகுதுன்னா அந்த பிளாக் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கன்டென்ஷன். ஸோ அந்த இடத்துல இப்போது ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அதில் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ஃபார் உக்ரைனோட எக்ஸ்போர்ட்ஸுக்கும் கூட. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு இம்ப்ளிகேஷன். அதுக்கடுத்து ஸ்ட்ரெயின்ட் ரஷ்யன் எக்கனாமி. ஸோ ஆக்சுவலாக இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே யூஎஸ்ஏ வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்க.
ஸோ சாங்ஷன்ஸ் போட்ட உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சாங்ஷன்ஸ் போட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் டாலர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டோ ஸ்ட்ராட்டஜிக் ரிவைவல். ஸோ நாட்டோட ஸ்ட்ராட்டஜிக் ரிவைவல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன் வந்து நாட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இதனால் திரும்பவும் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் த்ரெட் ஆகுது. அதுக்கடுத்து குளோபல் கவர்னன்ஸ் கிரைசிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பவர் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா குறைஞ்சிருது. பிகாஸ் வீட்டோ பவர் ரஷ்யா யூஸ் பண்ணிடுறாங்க. ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்டில் டிஸ்கஷன்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட் த சேம் டைம் அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க, வீட்டோ பவர் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் கவர்னன்ஸ் கிரைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது. எப்பயுமே வந்து சொல்கிறது தானே. ஸோ இப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நிறைய பாடிஸை சொல்லி அதோட ரெலவன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சா, கொஷின் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெலவன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து சூப்பர் பவர்ஸ், அதாவது சைனா, ரஷ்யா, யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரீஸோட அவங்களோட கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ எந்தெந்த கண்ட்ரியோடலாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரும்போது அவங்க என்ன ஈஸியாக வந்து அதை ஓவர் பண்ணிவிடுவாங்க, வீட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போது எதுக்கு அந்த யூஎன்எஸ்சினா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு வேத்ரு கொடுக்கணும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி குளோபல் கவர்னன்ஸ் கிரைசிஸ் வந்து நடக்குது. அதுக்கடுத்து வழக்கமாக வந்து இதுதான் வந்து முக்கியமானது. ஆக்சுவலாக கொஷின் வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா இஷ்யூஸு காசஸ் சொல்லிவிட்டு இது ரெண்டு தான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த கொஷின் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன? ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வெஸ்ட்டும் வேணும், ஈஸ்ட்டும் வேணும். இந்தியாவுக்கு வந்து வெஸ்ட்டும் வேணும், ஈஸ்ட்டும் வேணும். ஸோ இப்போயுமே நமக்கு தெரியும் நம்ம ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரி, ஆயில் இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி. நமக்கு ரஷ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கம்பேர் டு வெஸ்ட். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரல் அண்ட் டிப்ளமேட்டிக் அப்ரோச் தான் இந்தியா எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வெஸ்ட்டும் வேணும். பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டயலாக்ஸ் உட்காந்து பேசலாம், பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கொண்டு வரலாம். அதுதான் வந்து நியூட்ரல் அண்ட் டிப்ளமேட்டிக் அப்ரோச். ஏன்னா நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூஎன் ஓட்டிங் பேட்டர்ன் ஆன் ரிஃப்ளெக்ட்ஸ் பேலன்ஸ். ஆக்சுவலாக நம்மளோட ஓட்டிங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டெக்னிக்காக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போ அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணணும், எப்போ சப்போர்ட்டிங்காக ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஸோ பிகாஸ் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014 ரஷ்யனுக்கு அகெயின்ஸ்டாக ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம பாலிசிஸ் மேக் பண்ணும்போது ரஷ்யா அகெயின்ஸ்டாக நம்ம வந்து சொல்லும் போது நம்ம சைலண்ட் ஆகிடுறோம், எஸ்ஸும் சொல்கிறதில்ல, நோவும் சொல்கிறதில்ல. அப்போது அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு பேட்டர்னாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இம்பேக்ட் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார் ஆன் இந்தியா. என்னெல்லாம் இம்பேக்ட்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் ஆக்ட். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம என்ன வேணும், டிஃபென்ஸ் டைஸ். ரஷ்யா கிட்ட நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது வந்து டிஃபென்ஸ். நம்ம பேலன்ஸ் ஆக்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னா டிஃபென்ஸ் டைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது வெஸ்ட். இப்போயுமே யூஎஸ்ஏக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது எக்ஸ்போர்ட்ஸ் டு வெஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் ஆக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எனர்ஜி செக்யூரிட்டி பஃபர். ஸோ நம்ம வந்து யூஎஸ்ஏ வந்து ரஷ்யா இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக க்ரூட் ஆயிலை வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் யார் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறது? இந்தியா. ஸோ க்ரூட் அட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்புட் ஸ்ட்ரெஸ். ஸோ வார் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து என்னெல்லாம் லாஸ்? ஏன்னா இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைனை டிபெண்ட் பண்ணி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா யூரியா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து லாஸ் தான் ஆகுது. ஸோ வீட் சப்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிடுச்சு. ஸோ அதனால் இம்போர்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து இஷ்யூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி பஃபர், இது வந்து இஷ்யூஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல்
இன்புட்டுமே நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. டயாஸ்போரா சேஃப்டி அண்ட் ஹியூமனிடேரியன் ரிஸ்க். ஆக்சுவலாக உக்ரைனில் வந்து நிறைய டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க, எம்பிபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உக்ரைனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கிரைசிஸ் போயிட்டு இருக்கும்போதுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் வந்து டயாஸ்போரா சேஃப்டி அண்ட் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ். ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் சேலஞ்சஸ். ஸோ ஆக்சுவலாக இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவும் நமக்கு வேணும், வெஸ்ட்டும் நமக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து அலைன்மெண்ட் ப்ரெஷரை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒருத்தர் கூட அலைன் ஆகிறதுனால இன்னொருத்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ். ஸோ ரிஸ்க் ஆஃப் யூஎஸ் சாங்ஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா S-400 டீல் வந்து நம்ம இந்தியா வந்து யூஎஸ்ஏவோட கார்ட்ஸாலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி தான் S-400 மிசைல்ஸை வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இது ரொம்ப ஆக்சுவலாக ரஷ்யா யூஎஸ் வந்து வான் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த சலுகை வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரம் டீலை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யூஎஸ் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் அண்ட் சைனா ஃபேக்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போ சூப்பர் பவராக ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சைனா. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ்ஏவை அகெயின்ஸ்டாக யூஎஸ்ஏ எதிர்க்கிறதுக்காக ரஷ்யா சைனா மேபி ஃபியூச்சரில் அது என்ன பண்ணலாம்னா ஒன்று சேரலாம். பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. தோ தே ஆர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ப்ராப்பர் ஒரு ஐடியாலஜிக்கல் அலைன்மெண்ட் இல்லை. பட் அட் ப்ரெசென்ட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் சைனா ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போது ஆக்சுவலாக அந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணி அதை வந்து ப்ரோஆக்டிவாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை வந்து ஓரளவுக்கு வந்து நியூட்ரல் ஃபேஸ் கொண்டு வர முடியும். ஸோ அப்போது கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்னா ரிவைவிங் ஆஃப் மின்ஸ்க். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஎஸ்கலேஷனுக்காக இந்த மின்ஸ்கை ரிவைவ் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை பொறுத்தவரையும். கண்டிப்பாக இது கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் எக்ஸப்ஷன் கேஸில் இது வர்றதுக்கு வந்தால் இதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.